வணக்கம். பங்குனி உத்திரத்தின் சிறப்புகள் என்ன என்பது பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். பங்குனி உத்திரம் என்பது தமிழ் மக்களின் வாழ்வில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திருநாளாகும். இந்த நாள் காதல், திருமணம் மற்றும் தெய்வீக மகிமை ஆகியவற்றை குறிக்கிறது. பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் இந்த திருநாள் பல்வேறு தெய்வங்களின் திருமணத்துடன் தொடர்புடையதாக புராணங்கள் கூறுகின்றன. இதன் சிறப்புகள் ஆன்மீக ரீதியிலும் பண்டிகை ரீதியிலும் குறிப்பிடத்தக்கவை. இந்த வீடியோவில் பங்குனி உத்திரத்தின் சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பங்குனி மாதத்தில் வரும் உத்திரம் நட்சத்திரம் நாளை பங்குனி உத்திரம் என்கிறோம். இந்த நாளில் பல தெய்வீக திருமணங்கள் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அதனாலேயே இது திருமணங்களுடன் நெருங்கிய தொடர்புடைய நாளாக கருதப்படுகிறது. இந்த ஆண்டு பங்குனி மாத உத்திர நட்சத்திரம் 2025 ஏப்ரல் 10ஆம் தேதி பிற்பகல் 12:24 தொடங்கி ஏப்ரல் 11ஆம் தேதி பிற்பகல் 3:10 முடிவடைகிறது. முருகன் தன் தந்தை சிவபெருமானின் அறிவுரைப்படி தெய்வானையை மனம் முடித்து கொண்டார். இந்த திருமணம் பங்குனி உத்திரம் நாளில் நடைபெற்றதாக நம்பப்படுகிறது. ராமாயண காவியத்தில் வரும் ராமர் மற்றும் சீதா தேவியின் திருமணமும் இந்த நாளிலேயே நடந்ததாக கூறப்படுகிறது. பார்வதியை மனம் முடித்த சிவபெருமானின் திருக்கல்யாணமும் பங்குனி உத்திரத்தன்று நடைபெற்றது என நம்பப்படுகிறது. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் உத்திரம் நட்சத்திரமும் இணைந்து வரும் சிறப்பு நாள்தான் பங்குனி உத்திரம். பங்குனி உத்திர நாளில் பல கோவில்களில் தீர்த்த யாத்திரை மற்றும் கும்பாபிஷேகம் போன்ற சிறப்பு பூஜைகள் நடைபெறும். குறிப்பாக சிறுபுலியூர் மற்றும் சிதம்பரம் கோவில்களில் இந்த நாளில் திரளான பக்தர்கள் தீர்த்தம் ஆடி இறைவனை வழிபடுவார்கள். பங்குனி உத்திர நாளில் பல தெய்வங்கள் திருமணம் செய்து கொண்டதாக புராணங்கள் கூறுகின்றன. இதனால் இந்த நாள் காதல் மற்றும் மன வாழ்க்கையின் புனித தன்மையை எடுத்து காட்டுவதாக நம்பப்படுகிறது. திருமணம் செய்ய விரும்புபவர்கள் இந்த நாளில் இறைவனை வழிபட்டு தங்களது விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம். பங்குனி உத்திர நாளில் தானம் கொடுப்பது, தர்ம செயல்களில் ஈடுபடுவது மிகவும் புண்ணியமான காரியமாக கருதப்படுகிறது. இவ்வாறு செய்வதால் நம்முடைய பாவங்கள் நீங்கி நற்பேறுகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள், திருமண தடைகள் போன்றவற்றை நீக்க பங்குனி உத்திர நாளில் சிறப்பு பூஜைகள் செய்வது வழக்கம். இந்த பூஜைகள் நம்முடைய வாழ்வில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி நேர்மறையான எண்ணங்களை வழங்கும். பங்குனி உத்திர நாளில் தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. குறிப்பாக முருகன் கோவில்கள் மற்றும் சிவன் கோவில்களில் இந்த நாள் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படும். கோவில்களில் திருக்கல்யாணம், அபிஷேகம், தீபாராதனை போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும். பங்குனி உத்திரம் என்பது ஆன்மீக ரீதியாக மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள். இந்த நாளில் இறைவனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்வில் நல்லிணக்கம், செல்வம், பொருள், ஆரோக்கியம் போன்ற நற்பேறுகளை பெறலாம். நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நன்றி.